இப்போ ஊர்வலம் ஃபுல்லுமே முடிச்சுட்டு வந்துட்டு சக்தி காளியம்மன் கோயிலில் வந்து அந்த வேலும் தண்டமும் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா சக்தி அதுக்குள்ளார இறக்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். இப்போல்லாம் எடுத்து வச்சுட்டு நீட் பண்ணிட்டாங்க. பூசாரி வந்து கோயிலை கொஞ்சம் சுற்றி வாங்க அப்படின்னு சொன்னாங்க. கோயிலை சுற்றி வந்துட்டு விநாயகருக்கு போனோம். விநாயகருக்கு வந்து பூசை தட்டை கொண்டு போய் வாழைப்பழமும் வச்சு உடச்சிட்டோம். அது முடித்த உடனே ஈஸ்வரனுக்கு போனோம். ஈஸ்வரனுக்கும் அதே மாதிரி சொன்னாங்க. அப்புறமா அவங்களுக்கு பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணி முடித்தோம். திருப்பியும் ஒரு சுற்றி அம்மனுக்கு வந்தோம். அம்மனுக்கு வச்ச உடனே சக்தி எப்படி இறங்குனுச்சுனே தெரில. எனக்கு சாமி வந்தது தான் மிச்சம். அப்புறம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் வேறு வீடியோவில் அவங்கெல்லாம் எடுத்ததுனால இந்த போஸ்ட் எடுத்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இது என்னென்னா, இது வந்து நாங்கள் வந்து சக்தி இறக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து பஜனை பண்ணோம். அப்புறமா வந்து யாகம் நடத்தினோம். யாகம் நடத்த முடிச்சுனே சாப்பாடு அப்படியே வேறு லெவலில் இருந்துச்சு சாப்பாடு. எத்தனை பேர் வந்திருக்காங்க மட்டும் பாருங்களேன். எல்லாம் செம்மையாக சிறப்பாக பண்ணாங்க.